பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பெரிய பிள்ளை. என் பேர் வந்து ஆதிரா. நான் தான் எல்லாருக்கும் சம்பாதிப்பேன். நான் டெய்லியும் காலேஜுக்கு போய் இந்த இவ்வளோ அழகான பெரிய வீடே கட்டினது நான் தான். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தான் சம்பாதிச்சிட்ருக்கேன். சரி வாங்க, நம்ம என்னோடய தங்கச்சியை காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பிறந்தேன். இவங்க செகண்ட் பிறந்தாங்க. இவ தேர்டு பிறந்தா. இவங்க 3 பேரையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா அக்கா என்ன பாப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எங்கள் 2 பேருக்கும் ஷூ மட்டும் வாங்கிட்டாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஷூ தான் உங்களுக்கு அவ்வளோ ஷூ இருக்குல்ல, அப்புறம் என்ன? சரிக்கா. சரி நில்லுங்க, நான் போயிட்டு வருமுச்சில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு புது ஷூ வாங்கிட்டு வரேன். பாய். சரி நம்ம சமத்தான் உட்காந்து அப்போ தான் அக்கா ஷூ வாங்கிட்டு வருவோம். நம்ம போய் ரெட் கலரும் ஷூவும் வாங்கிட்டு வருவோம். இந்த ரெட்டும் பிங்க்கும் இப்போ சண்டை போடாமல் இருக்கட்டும். சரி நம்ம தெரியாமல் அப்படியே பின்னாடி இருந்து பார்ப்போம், அவங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்களா இல்லை. ஐயோ, இந்த அக்கா போயிட்டு இன்னும் வரல. இவளை விட்டுட்டு போய் நம்ம பார்ப்போம் அக்கா வாங்கிட்டாளா இல்லையான்னு. வாவ், ரெட் கலர் ஷூ இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட்டு 2 ஷூ எடுத்துப்போமா? இல்லை அப்புறம் அக்கா வந்தால் திட்டுவா. நம்ம வந்து பிங்க் கலர் எடுத்துப்போம். இந்தா உனக்கு ரெட் கலர் வச்சு தொலை. எனக்கு தான் பிங்க் வேணும், எனக்கு தான் பிங்க் வேணும். அதெல்லாம் முடியாது, நீ ஃபஸ்ட்டே வந்திருக்கணும், நான் எடுத்துட்டேன். வலிக்குது. நான் எங்கள் அக்கா கிட்டே சொல்லுவேன், நீ யார்கிட்ட வேணும் சொல்லு, நான் தான் ஃபஸ்ட்டு பிங்க் எடுத்தேன். போ. என்ன சத்தம் அது? என்ன பாப்பாங்க அடிச்சிட்டு இருக்காங்க? என்னாச்சு? எதுக்கு படுத்துட்டு இருக்கா? அக்கா நீங்கள் யாருக்குக்கா ரெட்டு பிங்க் வாங்கிட்டு வந்தீங்க? 2 பேர் ஷேர் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லை, அவள் தான் எனக்கு பிங்க் வேணும்னு சொன்னான். அதனால தான் நான் அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு. அடி லூசுப்பா அந்த சைடு. எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி பாப்பா எந்திரி. சரி அழாத, நீயே பிங்க் கலர் வச்சுக்கோ. நான் அவளுக்கு இன்னொரு வாட்டி பிங்க் வாங்கி வச்சுக்கிறேன். பிங்க் இருக்கு, பார்த்துக்கோ. பிங்க் கலர் நான் இங்கே வைக்கிறேன். அழாமல் இருக்கணும், சண்டைப்படாதீங்க. போ, அவங்க கூட பேச மாட்டா, ரெட் கலர் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ அவங்க அக்கா கிட்ட பேசினானா அவ்வளோதான். நம்ம மாடியில் போய் உட்காந்துப்போம். தனியாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. மாடியில் உட்காராத, கீழே விழுந்துருவேன், அப்புறம் நீ தான் உட்காந்து அழுந்துட்டு இருப்ப. அது என்ன மாடி, நான் இருப்பேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க 2 கழுதை ஒன்றுமே கேட்காது. சரி நம்ம போய் கிச்சனில் வேலை செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஃபைல் ப்ராஜெக்ட் வேறு இருக்குது. யார் என் பேப்பர் ஃபைல் இப்படி கிழிச்சா? கண்டிப்பாக நம்ம தங்கச்சியாக தான் இருக்கும். கீழே வாடி. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட பேப்பர் ஃபைலை கிழிச்சிருப்பேன். எனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது. உன்னால் முடிஞ்சால் நான் அடிச்சிருவேன். ஒழுங்காக கீழே வந்துடு, இல்லை நானே தள்ளி விட்டுருவேன். தான் வாரண்டி கிறுக்கி, உனக்கு வச்சுட்டு வேறு வேலையே இல்லை. சொல்ல என்ன வேணும்? இங்கே பாரு, நீ எவ்வளோ அசிங்கமாக என்னோட பேப்பர் ஃபைலை கிழிச்சிருக்க. அப்படி என்ன உள்ளே இருக்குது? அங்கே பாரு, எத்தனை பேப்பர் இருக்குது, எத்தனை சார்ட் பேப்பர் இருக்குது. என்ன இருக்குதா? இப்போ நீ எனக்கு தெரியாது, நான் எங்கள் அக்கா வந்தானே சொல்லி கொடுத்துருவேன், எனக்கு தெரியாது. இப்போ எல்லாத்தையும் புதுசு மாரி ஆக்கணும். ஆமாம், புதுசு மாரி உனக்கு ஆக்கி தருவாங்க. போடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த வாட்டி போகலாம். தன்யவாத்.